ரீசனிங் ஸ்லாகிஸ்ல அடுத்த சம் போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கூற்றுகள். கூற்றுகள்னா ஸ்டேட்மெண்ட்ஸ்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் எல்லா நெருப்பும் நீர் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நெருப்புக்கு நேம் மட்டும் போடலாம். இது எல்லாமே நெருப்பு. இந்த எல்லா நெருப்பும் நீர் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் சிறிதளவு நீர் நிலம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் நீர் பார்த்தோம்னா நிலம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் எந்த நிலமும் காற்று அல்ல. நிலத்துக்கும் காற்றுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் முடிவுகள், கன்க்ளூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் முடிவு பாருங்க, சிறிதளவு நெருப்பு நிலம் அப்படிங்கிறாங்க. ஸோ சிறிதளவு நெருப்புங்க இருக்குது, நிலம் இங்க இருக்குது, கொஞ்சம் நெருப்பு நிலம் அப்படிங்கிறாங்க. இது நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இங்க என்னங்கிறாங்கன்னா, அதாவது ஸ்லாஸ்த்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கோ அதை தான் நம்ம முடிவுல சொல்லணும். இது வந்து கன்ஃபார்ம் முடிவுல பாருங்க, சிறிதளவு நெருப்பு கொஞ்சம் நெருப்பு நிலமா இருக்குது கன்ஃபார்மா சொல்றாங்க, உறுதியா சொல்றாங்க. ஸோ அப்போ உறுதியா சொல்ற ஸ்டேட்மெண்ட், இந்த நிலம் அப்படிங்கிறது எங்க வேணாலும் இருக்கலாம், எங்க வேணாலும் ஈவன் இதுக்குள்ளே கூட இருக்கலாம். பட் ஆனால் நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் முடிவு ஃபாலோ பண்ணாது. ரெண்டாவது முடிவு பாருங்க, சிறிதளவு நெருப்பு காற்று அப்படிங்கிறாங்க. ஸோ நெருப்பு இங்க இருக்குது, காற்று இங்க இருக்குது. ஸோ சிறிதளவு கொஞ்சம் நெருப்பு காற்று அப்படிங்கிறாங்க. இதுவுமே அப்படிதான், நம்ம கன்ஃபார்மா சொல்ல உறுதியா சொல்ல முடியாது. இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். இதுலயே வாய்ப்பு உள்ளது, அதாவது பாசிபிள்னு சொன்னாலும் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஆனா இது கன்ஃபார்மா சொல்றாங்க. அப்ப ரெண்டாவது முடிவுமே ஃபாலோ பண்ணாது. ஸோ முடிவு 1 மற்றும் 2 ரெண்டுமே தவறு. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.